தென்றல் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் உஷா விஸ்வநாத் இன்னைக்கு அவங்க பேச போகிறாங்க. முதலாவதாக அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் உஷா விஸ்வநாத். நான் என்னுடைய எம்பிபிஎஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் முதுநிலை கல்வி அதாவது எம்டி கேஎம்சி கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் பண்ணேன். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் முடித்த மறுநாளே நான் ஜாயின் பண்ணது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். அங்கே ஒரு 29 வருஷம் இருந்தேன் நான். இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் நான் இப்போது காஞ்சி காமக்கோட்டி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ அங்கே இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆசிரியையாக இருந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்களே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏன் இந்த தாய்ப்பாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பெண்கள் நிறைய பேர் வீட்டில் தான் இருந்தாங்க. வேலை செய்யக்கூடிய பெண்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்போது தாய்ப்பால் கொடுக்கறதுல அந்த அளவுக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை. பட் நாளுக்கு நாள் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகும்போது வேலையில் இருக்கிற டைமில் அந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு மனசில் நினச்சாலும் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாங்கிறதுனால அதை உணர்த்தும்படியாக அதை முழுமையாக தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தாய்ப்பால் வாரோங்கிறத நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் எம்பவர்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சில நேரங்களில் சொல்லுவோம் அவங்க தான் ரொம்ப எம்பவர்டு. அவங்க அந்த காலத்திலே வேலைக்கு போனவங்க எல்லாரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வயலில் போய் வேலை செஞ்சால் கூட அவங்க போவாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் தொட்டிலில் அப்படியே நல்லா காற்றோட்டமாக அது தூங்கிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் வயலில் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்படி வந்ததா? பார்த்திங்கன்னா 1990 இதை வலியுறுத்துகிறோம், கொண்டாடுறோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வயலில் குழந்தைங்கள வச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் எத்தனையோ பேர் ஒரு மாமனார், மாமியார், நாத்தனார் நிறைய பேருங்க இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப பலமாக இருந்தது. இப்போது அப்படி கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க அப்படி மட்டும்தான் 2 பேரும் வேலைக்கு போகிற சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் இது இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம சொசைட்டிலையா இல்லை குடும்பத்திலையா இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துலையா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. அதனால தான் இப்போ இன்னும் அதிகமாக வலியுறுத்துகிறோம். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி மதர் ஃபீடிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த மாதிரி தெரியுது பார்க்க. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவரே போதுங்கிறாங்க. இங்கே குழந்தை பெற்றுக்கொள்கிறதுல இப்போ கொஞ்சம் ரொம்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை ஒரு பெரிய பேர்டனாக நினச்சிட்டு அது வேண்டாங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ரேஷியோ பிறப்பு விகிதம் குறையிற மாதிரி இருக்குது. இன்னொன்று இயற்கையாக ஒரு குழந்தை பிறக்கிறதும் குறைஞ்சி போய் இப்போ நிறைய இடத்துல சென்டர்ஸ் நம்ம வேறு மாதிரியும் பார்க்குறோம். அதே நேரத்தில் இவங்க இப்படி குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுனாலையோ இல்லைனா குழந்தை பெற்றுக்கிட்டால் ஒருவேளை நம்மளுடைய அழகு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட்டுக்குண்டு அதில் இருக்கா? அப்படி சொல்ல மாட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 22, 23 வயசுலேயே எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்போம். இப்போ அவங்க எல்லாம் முடித்து கொஞ்சம் வேலை பண்ணி செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. நீங்கள் செயற்கை மூலமாக அதிகப்படியாக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற, நான் அதை ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை, ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த பொறுமையோ சகிப்புத்தன்மையோ கண்டிப்பாக முதல்ல இருந்த அளவுக்கு இப்போது கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும். ஐடி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு டெட்லைன் இருக்கா, இதுக்குள்ளே குழந்தை பிறக்கணும், இதுக்குள்ளே. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிடிக்காமல் இருக்கலாம், பட் அதான் நடைமுறையில் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சா, இல்லை இவன் 1 வருஷம் ஆயிடுச்சா, குழந்தை இல்லையா, ஓகே வேறு ஏதாவது மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போது கிடையாது. 4 வருஷம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓகே குழந்தை இருந்தால் பரவாயில்ல. அதை அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சரும் அப்படி தான். வெளியே போனாலும் உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா, அவங்களுக்கு ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால தான் இருக்கே தவிர அவங்க குழந்தை வேண்டான்னு நினச்சி அதனால் தாய்ப்பால் வாரத்தை நம்ம வலியுறுத்துகிறோங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன்.